நன்றியின் பழியை செலுத்திடவாரீர், நன்றியின் பழியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர், நன்மைகள் செய்த ஆண்டவர்க்கு நன்றியின் பழியை செலுத்திடவாரீர், நன்றியின் பழியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர், நன்மைகள் செய்த ஆண்டவர்க்கு. உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும்பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும்பலியாம். கொடைகள் பெற அது தகும் வழியாம், கொடைகள் பெற அது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம். நன்மைகள் செய்த ஆண்டவர்க்கு நன்றியின் பழியை செலுத்திடவாரீர், நன்றியின் பழியை செலுத்திடவாரீர். நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர், நன்மைகள் செய்த ஆண்டவர்க்கு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மேலை பாற்றிக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரெசார்ட், நல்லா அக்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கே தொழில் வளர்ச்சிக்காகவும், நல்லா குடும்பம் நன்றியாகவும், ஆரோக்கியமேறி உடல் நலன் பெறவும், ஸ்னேகா தொழில் முன்னேற்றம் பெறவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசியால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட்பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருதலுக்காகவும், திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். ஷபியே தனியல் ஆரோக்கியமேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், மரி செல்வி உடல் நலனுக்காகவும், ஷபியே கசன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்தராஜ் அருள் ஆரோக்கியதாசருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தர்மராஜ் அருளின் குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பெரியநாயக சாமி, சூசை அந்தோணி சாமி, சூசை மரி ரோசாலி, ரைசின் லூர்து மரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சூசை நாயக்கர், வலந்தின் ரெஜினா மேரி, ரெசினாபெல் அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இருதயமேரி, சூசை நாயக்கர், ஆரோக்கியமேரி, ரெசின் அந்தோணி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர், மார்க்ரெட், சபரிமுத்தம்மாள் உடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தியோதானே அல்போன்சால் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், முத்தியால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் சுவாமிநாதன், ஜெயமரி சுவாமிநாதன், ஜெயபாலன் சுவாமிநாதன், ஜெயமரி ஜெயந்தன், தாவிதராயர், ஞானசந்தரம் தாவிதராயர், செங்கல் ஹுசேன் சுசேராஜருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜெயந்தன் சுவாமிநாதன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துகளுக்காகவும், முத்தியால்பேட் சென்ட் ஜோசப் ஸ்டடி சென்டர் வளர்ச்சிக்காகவும், சின்னப்பன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். சென்ட் ஜாக்சன் துவான் விக்டர் ஹெலன் உடல் நலம் பெற துயதையாண்டவர் மற்றும் துயிலூர் தன்னிடம் செபிக்கிறார்கள். பெல்வின் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும், தம்பிதுரை குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும், சலோன் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும், நெஸ்டா ஹில்டா பாப்பி குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகும். மேரி வில்சன், மேரி ஜான்சன், மேரி கிளவுதே தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். எஸ் அந்தோனி குரூஸ் அறுவை சிகிச்சை முடிந்து உடல் நலம் பெற இதை ஆண்டவரிடம் செபிக்கிறார்கள். ஜான் மோகன், வசந்தி மேரி இறைவனுக்கு நன்றியாகும், நல்ல உடல் நலன் பெறவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பேர பிள்ளைகள் நன்கு படிக்கவும், உடல் நலனுக்காகவும்,
லோயன்ஸ் ஓனோர் அல்ஃபோன்ஸ் லோயன்ஸ் பெத் இதய ஆண்டவருக்கு நன்றியாகும். விரைவில் தாங்கள் மீண்டும் பிரான்சிற்கு செல்லவும். வெரோனிகா அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகும். மேலும் திருமதி லூர்து மரி யுவான்ஜான் ஆண்மலை பாற்றிக்காகும். தம்புராஜ் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகும். அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து அகாடமி சிபிஎஸ்சி, லூர்தஸ் டிவி நன்றியாகவும். லக்கோதாஸ் செசிலியம்மாள் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகும். ஆல்பர்ட் ஆண்மலை பாற்றிக்காகும். ஜூட் சோனியா திருமணம் விழா வெற்றி பெற வேண்டியும். சோனியா ஜிப்மரில் எம்டி சேர வேண்டியும். வின்சன் ஆண்மலை பாற்றிக்காகவும். செசிலியா மேரி குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும். மரி செல்வம் ஆண்மலை பாற்றிக்காகவும். அமல்ராஜ் திரு ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும். எஸ் உஷா கோகுல் நிவேதிதா இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பாதுகாப்பான பயணத்திற்காகவும். இந்த பேட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நன்றியாகவும். ஜோசப் லாரன்ஸ் 84வது பிறந்த நாள் நன்றியாகவும். மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கொரோனா தொற்று நோயிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமாயும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை என்றும் பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ராயலரின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வழுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ராயேல் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவில் இருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன்.
கன்னி பெண்ணாகிய இஸ்ராயலரே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேலதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வார். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில் எழுந்திருங்கள், நான் சீயோனுக்கு போவேன், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார், யாக்கோப்பை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ராயலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆயர்த்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயத்த மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ராயலரை சிதறித்தவரை அதை கூட்டி சேர்ப்பார், ஆயத்த மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயத்த மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஏனெனில் யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கை நின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகளிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி. ஆயத்த மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர், அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருளுவேன். பல்லவி. ஆயத்த மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார்.
ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினார். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குறுநில மன்னன் நாட்டினை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வருகின்றார். மிகவும் சிறிய நாடு என்பதனால் அவ்வப்பொழுது அந்த நாடு தாக்கப்படும். இருப்பினும் மக்களும் வீரர்களும் மிக வலிமையோடு போராடி வெற்றி கொண்டு அந்த நாடு சீரும் சிறப்புமாக இருந்தது. இருந்த போதிலும் இந்த முறை 2 பேர் அவர் மீது போர் தொடுத்து அவருடைய நாட்டின் பல பகுதிகளை பறித்து கொண்டார்கள். இன்னும் இருப்பது சொற்ப வீரர்களும் பயந்து விட்டார்கள். நம்முடைய நாடு அழிக்கப்பட போகிறது, நாம் எதிரிகளுடைய நாட்டிலே கையளிக்கப்பட போகிறோம் என்ற ஒரு அச்சம் அந்த வீரர்களுக்கு வந்துவிட்டது. தளபதிக்கும் அவ்வாறே மாறிவிட்டது. அரசன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தான். மக்களை பாதுகாக்க வேண்டும், வீரர்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும், இல்லை என்றால் நாம் தோற்று போய்விடுவோம் என்று அரசனுக்கும் தோன்றியது. ஒரு நாள் அரசன் ஒரு துறவியை சந்திக்க செல்கிறார். அங்கே சென்று தன்னுடைய நாட்டின் மீது நடக்கின்ற போர்களை பற்றியும் வீரர்களுடைய நிலைமை பற்றியும் கூறுகின்றார். அந்த துறவி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு ஒரு நாணயத்தை எடுத்து அவருடைய கையிலே கொடுத்துவிட்டு, இதோ நீ செல், அந்த கோவிலுக்குள் சென்று ஜெபம் செய், இந்த நாட்டினை ஒப்படைத்துவிட்டு வெளியே வந்து இந்த நாணயத்தை தூக்கி மேலே போடு, அந்த நாணயத்திலே தலை விழுந்தால் நம்முடைய வீரர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். இவரும் அரசரும் அவருடைய தளபதியும் அதே கோவிலுக்கு செல்கிறார்கள். அங்கே சென்று கடவுளிடம் வேண்டிவிட்டு வெளியே வந்து தன்னுடைய வீரர்களை சந்திக்கிறார்கள். இதோ இந்த நாணயத்தை நான் தூக்கி போடுகிறேன், இதிலே தலை விழுந்தால் நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிவிட்டு நாணயத்தை தூக்கி போடுகின்றார். நாணயத்திலே எதிர்பார்த்தபடியே தலை விழுகிறது. அங்கிருந்த வீரர்களுக்கு ஒரு உத்வேகம் வந்தது, நம்பிக்கை பிறந்தது. கண்டிப்பாக நாம் ஜெயிப்போம், கடவுளுடைய அந்த ஆலயத்திற்கு முன்பாக நாம் இந்த போட்டியிலே வெற்றி பெறப் போகிறோம் என்ற நம்பிக்கையிலே செல்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு உத்வேகம், நம்பிக்கை பிறந்தது. அவர்கள் நினைத்தவாறே சென்று போரிடுகிறார்கள், போரிலே வெற்றியும் பெறுகிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு தளபதி அங்கே வருகின்றார். அரசரும் சேர்ந்து கொண்டு பேசிக்கொள்ளுகிறார்கள். நாம் சிறு படைதான், எப்படி நம்மால் வெற்றி பெற முடிந்தது என்று பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது படை வீரர்களே ஒருவன், நாம் வெற்றி பெற்றது எங்களுக்கு நீங்கள் ஊட்டிய அந்த நம்பிக்கை, நீங்கள் அந்த துண்டு போட்ட நாணயம், கண்டிப்பாக நாம் ஜெயிப்போம் என்று சொல்லி அந்த தலை விழுந்தவுடனே சொன்னீர்களே, அந்த ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு வெற்றியை பெற்று தந்தது, எங்களுடைய உள்ளத்திலே மன உறுதியை தந்தது, நம்பிக்கையை தந்தது. அதுவும் கடவுளுடைய ஆலயத்திற்கு முன்பாக இதை நீங்கள் செய்ததால் எங்கள் அனைவருக்குள்ளும் நம்பிக்கை பிறந்தது என்று சொல்லி அங்கே அந்த படை வீரன் ஒருவன் தளபதியிடம் கூறுகின்றார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, உள்ளத்திலே தெளிவான சிந்தனையும் பயமில்லாத நிலையும் எதையும் எதிர்த்து போராடுகின்ற தன்மையும் எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது நம்மால் எதையும் சாதிக்க முடியும். காரணம், அத்தகைய வலிமையை இயற்கையிலேயே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். என்று நாம் வாசி கேட்ட நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவிடம் தன்னுடைய
அளவு கடந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற கானானிய பெண் என்னுடைய மகளை குணப்படுத்த வாரும் என்று கத்திக்கொண்டே வருகின்றார். ஆண்டவருக்கு அங்கே கேட்காமல் இல்லை, மாறாக அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தன்னுடைய சீடர்களுடைய நம்பிக்கை உறுதிப்படுத்துவதற்காகவும் தன்னை பின்பற்றுகிறவருடைய நம்பிக்கை உறுதிப்படுத்துவதற்காகவும் ஆண்டவர் அங்கே பொறுமையோடு இருக்கிறார். அந்த பெண்ணிடம் இருக்கின்ற அந்த நம்பிக்கை ஆண்டவர் உணர்ந்திருந்து கொஞ்சம் பொறுமையோடு இருக்கின்றார். காரணம், எல்லோருக்கும் இந்த பெண்ணின் வழியாக நம்பிக்கை உறுதி செய்ய வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் அவனுடைய வாழ்வு, எல்லாருடைய வாழ்வு மகிழ்ச்சி பெறும், வளம் பெறும் என்பதனை உணர்ந்துதான் ஆண்டவர் பொறுமையோடு இருக்கின்றார். அப்பொழுது சீடர்களும் இதோ உம்முடைய பின்னால் கத்திக்கொண்டு வருகிறார்களே, இவர்களுக்கு ஏதாவது சொல்லி அனுப்பும் என்று சொன்ன பொழுது மீண்டும் அந்த பெண் அழுதுகின்ற பொழுது, தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று வேண்டுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் இயேசு பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுதல் நல்லது அல்ல என்று சொன்ன பொழுது உடனே அந்த பெண் எதையும் யோசிக்கவில்லை. ஆமையா, இருந்தாலும் சிறு துண்டுகள் கீழே சிந்துகின்றனவே, அந்த துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. இதனுடைய அர்த்தம் என்ன? கானானியர்களை ஒரு பொருட்டாக யூதர்கள் மதிப்பதில்லை. அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், கீழ்த்தரமானவர்கள். அவர்களை ஒரு மனிதனாக மதிக்கப்படாமல் நாய்க்குட்டிகளுக்கு சமமான முறையில் தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர்களும் அதை புரிந்து வைத்திருந்தார்கள். இருப்பினும் இங்கே சென்றால், தாவீதின் மகனே எங்கள் மீது இறங்கும், என் மகளுக்கு வாழ்வை கொடும் என்று சொல்லி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, அது மேல்தரமாக இருக்கட்டும், யூத மக்களாக இருக்கட்டும், எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, இவரிடம் சென்றால் என்னுடைய பிள்ளைக்கு வாழ்வு உண்டு என்ற அந்த உறுதியான நிலைப்பாட்டிலே இருந்ததனால் மற்றவர்களை பற்றி அவர் கவலைப்படவில்லை. தன்னை நாய்க்குட்டி என்று சொல்லுகிறார்களே, அதை பற்றி கவலைப்படவில்லை. எனக்கு தேவை என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்வு, அந்த வாழ்வு இவரால் தான் கொடுக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையை சாதாரண கானானிய பெண் அங்கே வைத்திருக்கின்றார், அதை வெளிப்படுத்துகின்றார். அந்த நம்பிக்கையை தன்னுடைய சீடர்களுக்கு உறுதிப்படுத்த செய்ய வேண்டும் என்பதற்காகவும், தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், யூத மக்கள், இஸ்ராயல் மக்கள், இவர்களுடைய வாழ்வு இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றம் பெறுவதற்காகவும் இந்த ஒரு கானானிய பெண்ணின் நம்பிக்கையை அவர் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவரையும் குணப்படுத்துகின்றார். குணப்படுத்திவிட்டு இதோ இப்பெண்ணினுடைய நம்பிக்கை மிகவும் பெரியது, அதாவது நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை விட இவள் சிறந்த ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்துகின்றார், எனவே அவர்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது என்று சொல்லி குணம் கொடுத்து அனுப்புகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய அந்த இறப்பை பற்றி அறிவிக்கின்ற பொழுதெல்லாம் சீடர்கள் கதி கலங்கி போய் நிற்கின்றார்கள். அப்பொழுது எப்பொழுதெல்லாம் கலங்கி போய் நிற்கின்றார்களோ, மனதிலே குழப்பம் இருக்கின்றதோ, அவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை. அதிலே 14வது அதிகாரம் யோவான் நற்செய்தி 1-2, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள். வாழ்க்கையே கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதிலே சென்று விட்டால் எந்தவித குறையும் நம்மிடம் இருக்காது, எந்தவித கவலையும் இருக்காது, எந்த ஒரு பயமும் இருக்காது. எனவேதான் கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களுக்காக நான் இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன், உங்களை நான் திக்கற்றவராக விடமாட்டேன், ஐயோ என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கின்ற நிலைமைக்கு உங்களை நான் தள்ள மாட்டேன் என்ற உறுதியான வார்த்தையை தான் அவ்வப்பொழுது சீடர்களுடைய உள்ளத்திலே விதைத்து கொண்டே வருகின்றார். காரணம் தெரியும், இந்த மனிதர்கள் பலவீனமானவர்கள், எப்பொழுது வேண்டுமென்றாலும் தடம் புரண்டு விடுவார்கள் என்பதற்காகத்தான் எந்த இடத்திலே குணம் படுத்துகின்ற நிகழ்வு நடந்தாலும் அங்கே சீடர்களை கண்முன் வைத்து கொண்டு இவர்கள் முன் இவற்றை செய்தால் இவருடைய வாழ்வு இன்னும் பிரகாசமாயிருக்கும், இவர்கள் வழியாகத்தான் இந்த உலகம் இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ளப் போகிறது, கடவுளுடைய மீட்பு திட்டத்தை கடவுளுடைய மீட்பு திட்டத்தை அறிந்து கொள்ள இருக்கிறது என்பதனை உணர்ந்துதான் ஆண்டவர் இயேசு சீடர்கள் முன்பாக இவற்றை எல்லாம் செய்கின்றார். நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டியது உள்ளம் கலக்கம் வேண்டாம், என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை, கானானிய பெண் வெளிப்படுத்திய அந்த நம்பிக்கை. இப்படி நம்முடைய உள்ளத்திலே என் ஆண்டவர் எனக்காக இருக்கின்றார், எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்ற நிலையோடு நாம் எந்த செயலையும் செய்தோம் என்றால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதற்காக தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். அனைத்துலகின் நீரை
இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆன்ம பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை எமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து மரமரல மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மத்திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும்.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். அருள் பொழி அன்னலேவா, இன்பம் தரும் அன்பனேவா, என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே. அருள் பொழி அன்னலேவா, இன்பம் தரும் அன்பனேவா, என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே. துன்பம் பல சூழ்ந்திடவே உன்னையே நான் நாடி நிற்க. துன்பம் பல சூழ்ந்திடவே உன்னையே நான் நாடி நிற்க. தட்டி என்னை தேற்றவாராய் விண்ணவரின் போஜனமே. இன்பம் தரும் இயேசுநாதா, என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே. அருள் பொழி அன்னலேவா, இன்பம் தரும் அன்பனேவா, என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாதனே, நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.